7 ஸ்டார் ஹோட்டல் சாப்பாட்டை பார்க்க நல்லா தான் இருக்கும். ஆனா சாப்பிட்டா வீட்டு சாப்பாடு தான் உடம்புக்கும் மனசுக்கும் நல்லது. நீங்க சாப்பிடலையா சார்? நிச்சயம் சாப்பிடுவானோ. வாவ், உனக்கு இவ்வளவு நல்லா கூட சமைக்க வருமா? அனு, ஃபைல் விழுந்தா விழட்டும், வா. அனு, பரவாயில்ல, வா அனு. சார், அந்த ஃபைலை நான் கரெக்டா தான் வச்சிருந்தேன். உள்ள வரப்ப கூட நான் செக் பண்ணேன், சரியா தான் இருந்துச்சு. ஆனாலும் கீழே விழுது சார். இதுக்கெல்லாம் இவ்வளவு சீரியஸா யோசிக்கணுமா? இல்ல சார், நான் ஸ்டாக் ரூம் வரப்பெல்லாம் இந்த புக் கீழே விழுந்துட்டே இருக்கு. அதுவும் கரெக்டா இந்த புக் மட்டும் கீழே விழுது. ஒருவேளை அந்த புக்கு நீ அதை தூக்கணும்னு ஆசைப்படுதோ என்னவோ? இந்த ஃபைல், இந்த புக், இந்த ரூம் இதெல்லாம் பார்த்தா மனசுக்கு ஏதோ சந்தோஷமா இருக்கு சார். நானும் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தா இங்க இருக்கிற ஃபைல்ஸோட விஷயம்லாம் தெரிஞ்சிருந்திருக்கலாம். இப்ப பாருங்க, ஒவ்வொருத்தரையா கேட்க வேண்டியதா இருக்கு. இந்த ஃபைல்ஸ்ல இருக்கிற சில டீடைல்ஸே தெரியல. இந்த பேட்டர்ன், இந்த டிசைன், இது யாரு, இது எப்போ, இது எங்க டிசைன் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னு எதுவுமே தெரியல. இப்படி ஏகப்பட்ட டவுட்ஸ். இதெல்லாம் யாருக்குமே தெரியல சார். அத சொன்னேன். நீ காலையில இருந்து ஸ்டாக் ரூம்குள்ளே இருந்து உன் மைண்டே லாக் ஆகி போயிடுச்சுன்னு நினைக்கிறானோ. நீ இன்னும் இங்கே இருந்தா உனக்கு மயக்கம் திரும்ப வந்தாலும் வந்துடும். கொஞ்சம் வெளியே போலாமா? உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்கணும். பட் உன் கை வலி ரொம்ப வலிக்குதானோ? பாருங்க, காயமே இல்ல. பின்ன ஏன் கட்சி பச்சே சும்மாவா? என்னங்க சார், போலாமா சார்? நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் பேக் எடுத்துட்டு வரேன்.
I'm waiting here. அனு, கிளாஸ்ட்ரோபோபியா அப்படிங்கறத கேள்விப்பட்டிருக்கியா? அப்படின்னா சார்? ஒரே இடத்துலயே இருந்திருந்து அந்த இடத்தையே யோசிச்சு யோசிச்சு நாம அந்த இடத்துல இல்லாத போதும் அந்த இடத்துல இருக்கிற மாதிரியே நினைச்சுக்கிறதா. ஓ, அப்படின்னா ஒரே ஆளை பத்தி திரும்ப திரும்ப யோசிச்சா அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க சார்? அது தெரியாது அனு. நான் இப்போ உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்ச விஷயத்த கேட்கலாமா? ம், கேளுங்க சார். எங்க அம்மா உங்க வீட்டுக்கு வந்து என்ன சொன்னாங்க? திரும்பவும் அத பத்தியா சார்? நீங்க வேற எதை பத்தியோ பேசுவீங்கன்னு நினைச்சேன். அவ்ளோ சந்தேகம் இருந்தா உங்க அம்மா கிட்டே கேட்க வேண்டியதானே? நோ நோ, இது சந்தேகம் இல்ல. ஒரு முடிவெடுக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியம். முடிவா? ஆமா அனு. அவங்க உன்கிட்ட என்ன சொன்னாங்க? அவங்க ஏன் உன் வீட்டுக்கு வந்தாங்க? கல்யாணத்தை பத்தி ஏதாவது? இல்ல இல்ல, நான் சாதாரணமா தான் கேட்டேன். அவங்க உங்க வீட்டுக்கு வந்து என்ன சொன்னாங்க? ரொம்ப நாளா உன் வீட்டுக்கு வரணும், உனக்கு ஏதாவது gift கொடுக்க ஆசைப்பட்டேன்னு சொன்னாங்க. பார்த்தா அவ்ளோ காஸ்ட்லியான gift கொடுத்துட்டு போயிட்டாங்க. எங்க வீட்ல யாரும் அதை எதிர்பார்க்கவே இல்ல சார். உங்க அம்மா எங்க வீட்டுக்கு வந்தது மனசுக்கு அவ்ளோ சமாதானமா இருந்துச்சு. அவங்க கிளம்புறேன்னு சொன்னப்போ அவங்கள அனுப்ப எங்களுக்கு மனசே வரல சார். என்னமோ அவங்க கூடவே கிளம்பி வந்துடலான்னு தோணுச்சு. வாட்? அவங்க கூடயே வந்துடலான்னு தோணுச்சா? அப்படின்னா அவங்க கூடவே பேசிட்டு இருக்கணும்னு தோணுச்சுன்னு அர்த்தம். ஓ சார், நீங்க உங்க அம்மா கிட்ட நெக்லஸ் பத்தி கேட்க கூடாது? கேக்குறானு. ஷூர், கேக்குறேன். அப்பா, போயிட்டு வரேன். அனு, ஏய் அனு, என்னடி ஆச்சு? ஏன் இவ்ளோ டென்ஷனா வர? நம்ம எக்ஸாம் ரிசல்ட் டி வந்துருச்சா? எத்தனை அரியர் உனக்கு? இதுக்கு தான் சொன்னேன், ஒழுங்கா படின்னு. சொன்ன கேட்டியா? ஏய் சும்மா ரெடி. என்ன ரம்யா, ரிசல்ட் வந்துருச்சா? இன்னைக்கோ நாளைக்கோ வந்துருமா ஆண்டி? அத சொல்லலாம்னு வந்தா இவ இப்ப என்ன பார்த்து அரியர்னு சொல்றா. ஏய் ரம்யா, படிப்பு தாண்டி முக்கியம். எல்லாம் என் நேரம் டி. அம்மா நிச்சயமா டிஸ்டிங்ஷன் வாங்கிடுவேல? பக்காப்பா. சூர்யா சரே வந்து டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிருக்காரு. அப்புறம் எப்படிப்பா நான் டிஸ்டிங்ஷன் வாங்காம இருப்பேன்? சரிப்பா, நான் போயிட்டு வரேன். ஜாக்கிரதை. வரேன். அம்மா, நான் போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வா. வரேன் ஆண்டி. வா. அனு, ஆனாலும் உனக்கு ரொம்ப தாண்டி கொழுப்பு. அன்னைக்கு மொட்டை மாடியில சூர்யா சார் கூட ட்ரீம் சாங் பண்ணது நீ. ஆனா நான் ஒழுங்கா படிக்கலன்னு போட்டு கொடுக்குறியா? மறக்க முடியாத சாங் சேனடியாது. ரெண்டு பேரும் நல்ல கப்பா டீ குடிச்சீங்களே, பாவுண்டி சம்பத்து. டீன்னு கெஞ்சினா ஒரு சொட்டாவது குடுத்தீங்க அவனுக்கு? சுபு, ம், அனுக்கு ரிசல்ட் வரப்போதான். வரட்டும். வரட்டுமா? நான் சொல்றது உன் காதுல விழுதா இல்லையா? அனுக்கு ரிசல்ட் வரப்போதான். வரட்டும். உன் தலையில இடி விழ போதான். வேட்டும். விழுந்தாலும் நீ இப்படிதான் இருப்ப சுபு. இப்ப என்ன வேணும் உனக்கு? என்ன வேணுமோ? அனுக்கு ரிசல்ட் வந்துருச்சு, அடுத்தது என்ன? அடுத்து என் சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி சொல்லணும். ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உன் சொந்தக்காரங்களுக்கு சொல்றதுக்கா என் பொண்ணை நான் படிக்க வச்சேன்? மகபாயி, இப்படி ஒரு மரமண்டி எனக்கு கட்டி வச்சிட்டியே. சுபு, எரிச்சலை கலப்பாம நல்லா யோசிச்சு சொல்லு. வேற என்ன?
அந்த சந்தோஷமான நியூஸ கொண்டாட எல்லாருக்கும் ட்ரீட் தரணும். உன் தலை எப்பவுமே சாப்பாடு தானா? சுபு, இன்னொரு தடவை நல்லா யோசிச்சு சொல்லு. இந்த தடவை மட்டும் நீ தப்பா சொன்ன, எங்க அந்த ஏ உலகம்? குண்டு எங்க அந்த புஷ்பா, உலகம்? மரமண்ட நீதான் மரமண்ட. நான் பேப்பர்ல நம்ம பொண்ணுக்கு வரன் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ, தப்பு 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 தப்பு, என் செல்லம். இந்த பாரு பாரு, நல்லா பாரு, நல்லா பாரு, நல்ல வரனா பாரு. ஆள பேர் இருக்கணும் அகரத்துல, அவ்வளவுதான். அகரம் ஒருவேளை அகரத்துல இல்லன்னா என்ன, ஆகாரத்துல இருக்க கூடாதா? திரும்ப ஆரம்பிக்காத சுபு. சாமியாடி அம்மா சொல்லிட்டாங்க, அகரத்துல பேர் இருக்கணும். சொல்லிட்டேன். அப்ப அந்த பையன் பேரு அட்ரஸ் எல்லாமே அந்த சாமியாடி அம்மா கிட்ட கேட்க வேண்டியதானே? பொறுமை பொறுமை. நீ பேப்பர் பாரு, நல்ல பாரு, நல்ல பாரு. ஏ குண்டுசு, பயங்கரமான கேடி நீ. பாரு. நிரஜி, ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட். பழைய ஃபேக்டரி சம்பந்தமான அப்டேட். எஸ் பங்கஜ், திரும்ப ஏதாவது லீகல் இஷ்யூ வருதா? அதான் அந்த பக்கமே நம்ம போறது இல்லையே. ஆனா அனு மேடம் இப்ப அந்த ஃபேக்டரிக்கு போய் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. சூர்யா சார் போக சொல்லிருப்பாரு, இல்லனா அனு ஏன் அங்க போக போறா? வெல் பங்கஜ், அனு அங்க போனா எனக்கு என்ன, போகலனா எனக்கு என்ன? லெட் ஹர் கோ. ஐ அம் லீஸ்ட் பாதர்ட். அதுல இருக்கிற சிக்கல்லாம் உங்களுக்கு தெரியாது மீராஜி. அதான் நீங்க இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க. அந்த இடம் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. கேட்டாலும் நீங்களும் சொல்ல போறதில்ல, சாரும் சொல்ல போறதில்ல. எவ்ரி இயர் டாக்ஸ் கட்டுறோம், மந்த்லி செக்யூரிட்டி அண்ட் ஏபி மெயின்டெனன்ஸ். இத தாண்டி எனக்கு எதுவுமே தெரியாது. ஐ அக்ரி. இப்போ அங்க அனு போக போறா, அதனால ப்ராப்ளம்னு சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? இட்ஸ் பியாண்ட் மை ஸ்கோப். நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். நானும் ஒரு லெவலுக்கு மேல அனு மேடம் அங்க போக வேண்டாம்னு சொல்ல முடியாது. அது சூர்யா சார் தான் முடிவு பண்ணணும். Then what is the point of discussing it? Hi Pankaj. Hi, sir. Mira. How are you doing? Fine sir. Good, sir. Superb. Mira, I want to discuss one important thing with you. So take a seat. Okay, sir. Pankaj, நீங்களும் இருக்கலாம். Please. மீரா, மான்சி கால் பண்ணிருந்தீங்க. Yes, sir. But it is an usual call. அவங்க எக்ஸ்பென்சஸ் சப்மிட் பண்ற விஷயமா தான் கூப்பிட்டிருந்தேன். That's okay, Mira. Did you ask about my 50 lakhs expenses? Yes, sir. Pankaj, அந்த பணம் யாருக்கு போயிருக்குன்னு பேங்க்ல வெரிஃபை பண்ணீங்களா? What happened? பேங்க்ல செக் பண்ணிட்டு நம்ம ஃபைனான்ஸ் டீமுக்கு மெயில் அனுப்புறதா சொல்லிருக்காங்க சார். Mira, call Yamuna. But என்னாச்சு சார், என்ன இஷ்யூ? Mira, first call Yamuna. யமுனா மேம், கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு வாங்க. Anu, come to conference hall. Anu, some 10 days back, ஒரு 50 lakhs payment போட சொல்லியிருந்தேனே. எஸ் சார், உடனே போட சொல்லிட்டேன். யமுனா மேடம்க்கு கூட மெயில் பண்ணிருந்தேன். எஸ் சார், அன்னைக்கு அந்த பேமெண்ட் அப்ரூவ் பண்ணிட்டேன் சார். எங்க சைடுல இருந்து எந்த டிலேயும் இல்ல சார். குட் 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 குட். பட் அனு, அந்த பேமெண்ட் யாருக்கு? ஸ்ரீ வர்ஷா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு சார். பட் வாட்ஸ் த பர்பஸ்? ஷிப்பிங் லாஜிஸ்டிக்ஸ் டீம்ல புது பார்ட்னரா வர போறாங்கன்னு சொன்னீங்க சார், அதுக்கான அட்வான்ஸ். இது எல்லாத்தையும் மெயிலே போட்டிருந்தனே. எஸ் சார், மெயில்ல அனு இதை மென்ஷன் பண்ணியிருந்தா. ஐ ரிமெம்பர் இட். மீரா, got it? Any more doubts? பட் சார்,
நோ ifs and buts மீரா. உன்னை தவிர ஆபீஸ்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு ஒரு வார்த்தை நீ யமுனா மேடம் கேட்டிருந்தனா அவங்களே சொல்லிருப்பாங்க. அட்லீஸ்ட் நீ அனுகிட்டயாவது கேட்டிருக்கலாம். அனு, இவ்ளோ நடந்திருக்கு, என்கிட்ட நீ ஏன் சொல்லல? மேம், நான் உங்களுக்கு மெயில் சிசி போட்டிருந்தேன். வாட்? எஸ் மேம், அனு உங்களுக்கு சிசி போட்டிருந்தா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. சோ மீரா, உன் மெயில கூட நீ செக் பண்ணல. இஸ் இட் சோ? சார், என்னை பத்தி உங்களுக்கே தெரியும். I will not miss any mails like this. எஸ் மீரா, நீ மிஸ் பண்ண மாட்ட. பட் இட் ஹேப்பன்ஸ். ஆனா நீ உடனே மான்சிக்கு ஃபோன் பண்ண பாத்தியா? That irritates me. உனக்கு என்ன தோணி இருக்குன்னா, நான் செலவு பண்ணா அது தப்பா தான் இருக்கும்னு ஒரு ப்ரீ கன்க்ளூஷனோட எல்லாத்தையும் யோசிக்கிற. தட்ஸ் த ப்ராப்ளம். சார், டாலிலேயே என்ன கம்பெனி என்னன்னு என்ட்ரி போட்டிருப்பாங்க சார். எஸ் சார், அனு இஸ் கரெக்ட். பட் நான் டேலியை பார்க்கல சார். ஆனா மான்சிக்கு மட்டும் ஃபோன் பண்ணியே, அது எப்படி? It was my mistake. I agree. Very sorry. That's okay, Mira. I'll manage. But don't do this again. Got it? உனக்கு ஏதாவது டவுட்ஸ்னா அக்கௌண்ட்ட கேளு, இல்ல அனு கிட்ட கேளு, இல்ல என் கிட்ட கேளு. அப்புறமா மான்சிக்கு ஃபோன் பண்ணு. ஓகே? Sure, sir. Take care. Bye. என்ன பங்கஜ் இது? ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு யமுனா மேம் அனு முன்னாடி சந்திரா சார் இவ்ளோ क्वेश्चन பண்றாரு. நல்ல வேளை சந்திரா சார் என்ன எதுவும் கேட்கலன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் மீராஜி. உங்க பேச்சை கேட்டு சூர்யா சார் கிட்ட சொல்லி, அவர் பேங்க்ல உடனே ஃபாலோ பண்ண சொல்லி, நான் பணத்தை மீட்டுவேன்னு அவர்கிட்ட சொல்லி, இதெல்லாம் தேவையா மீராஜி? சந்திரா சார் சொன்ன மாதிரி ஏன் நீங்க உடனே மான்சி மேடத்துக்கு ஃபோன் பண்ணீங்க? ஓ, இப்போ சந்திரா சார் நல்லவர் ஆயிட்டாரு, நான் கெட்டவள் ஆயிட்டேன்ல. இத்தனை நாளா அவர் என்னென்னமோ பண்ணிருக்காரு. இந்த தடவையும் அவர் அப்படி பண்ணிருப்பாருன்னு நினைச்சது அவ்வளவு பெரிய ப்ராப்ளமா பங்கஜ்? உடனே அந்த அனு இதுதான் சான்ஸ்னு மெயில் போட்டேன்னு சொல்றா. அந்த மெயில வேற நான் செக் பண்ணலன்னு சொல்றா. உடனே இந்த யமுனா மேமும் எஸ் சார் நானே சாட்சி ஹேன்றாங்க. வாட் இஸ் திஸ் பங்கஜ்? ஒரு நாளைக்கு எனக்கு எத்தனை மெயில்ஸ் வருதுன்னு இவங்க யாருக்காவது தெரியுமா? Idiots. மீராஜி, நீங்க சொல்றது நியாயமா இருக்கலாம். ஆனாலும் சொல்றேன், மான்சி மேடம் கிட்டயும் சந்திரா சார் கிட்டயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இட்ஸ் மை சின்சியர் அட்வைஸ் டு யூ. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். ஹலோ மீரா மேம், குட் மார்னிங் எல்லாம் சொல்ல மாட்டீங்களா? குட் மார்னிங் மேம். இட்ஸ் நாட் a குட் மார்னிங். am I right மீரா? இன்னைக்கு ஆபீஸ் ஆரம்பிச்சதே 50 lakhsல தான் போல.